போலீசார் தங்கள் பணியை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத விதமாக அவர்கள் மீது குற்றவாளிகள் தாக்குதல் நடத்தினார். தங்களை பாதுகாத்துக் கொள்ள மேற்கொள்ளும் பதிலடி தாக்குதல்கள் தான் என்கவுண்டர். தமிழகத்தில் பெரிய பெரிய கொலை சம்பவங்கள் நடைபெறும் போது அதன் பின்னணியில் இருக்கும் குற்றவாளிகளும் கைதானவர்களும் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. உதாரணத்திற்கு சமீபத்தில் தமிழகத்தையே உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. இதில் மொத்தம் 11 பேருடன் கைதான திருவேங்கடத்தை என்கவுண்டரில் போலீசார் சுட்டுக் கொன்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இவர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக போலீஸ் தங்களது காவலில் அவர்களை எடுத்தது. இந்த விசாரணையின் போது ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை மீட்பதற்காக திருவேங்கடத்தை அழைத்து சென்றதாகவும் அப்போது அவர் தப்பி சென்று காவல்துறையை தாக்க முயன்றதாகவும் அதனால் காவல்துறை அவரை சுட்டுக் கொன்றதாகவும் அறிவிக்கப்பட்டது. இவ்வாறு நடக்கும் என்கவுண்டர்களால் ஒரு குற்றத்தில் யாருக்கெல்லாம் பங்கு உள்ளது என்ற தகவல்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் இது உண்மையில் என்கவுண்டர் தானா அல்லது எதையேனும் மறைப்பதற்கான திட்டமா என பொதுமக்களிடையே பல தருணங்களில் கேள்வி எழுந்ததுண்டு. திருவேங்கடத்தின் என்கவுண்டர் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மொத்தம் 3 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை டிபி சத்திரத்தில் போலீசாரை பீர் பாட்டிலால் தாக்கி தப்பிக்க முயன்ற ரவுடி ரோஹித்ராஜ் மீது துப்பாக்கி சூடு நடந்தது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி சிவகங்கையில் சோதனையின் போது காவல் ஆய்வாளர் குகனை வெட்டிய அகலன் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அதேபோல இன்று கன்னியாகுமரியில் 5 கிராமம் எஸ்ஐ லிபி பால்ராஜை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயற்சித்த பிரபல ரவுடி செல்வத்தை துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தனர் போலீசார். என்னதான் என்கவுண்டர்களால் பல ரவுடிகள் சமூகத்திலிருந்து களையப்பட்டாலும் குற்றங்களுக்கு என்கவுண்டர் தான் தண்டனையா எனவும் இது மனித உரிமை மீறல் எனவும் பல ஆண்டுகளாக தெரிவித்து வருகின்றனர் மனித உரிமை ஆர்வலர்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் என்கவுண்டர்கள் குறித்து மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான மில்டன் தனது கருத்துக்களை குமுதம் செய்தியுடன் பகிர்ந்துள்ளார். தமிழகத்தில் நடக்கும் என்கவுண்டர்கள் சமூகத்திற்கு எதிரானது எனவும் குற்றவாளிகளுக்கும் வாழ உரிமை உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் வழக்கறிஞர் மில்டன். மேலும் என்கவுண்டர்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞரிடம் போலியாக அல்லது தேவையற்ற என்கவுண்டர்களை நடத்தும் போலீசார் மீது என்ன நடவடிக்கை பாயும் என்பதை பற்றி அவரிடம் கேட்டபோது 302 பிரிவின் கீழ் அந்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இந்த மாதிரியான வழக்குகளையும் போலீசாரே விசாரிப்பதா இது சில சமயங்களில் பாரபட்சமாக இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். என்கவுண்டர் மாதிரியான குறுக்கு வழிகளை பின்பற்றினால் சரியான தீர்வுகள் கிடைக்காது எனவும் போலீசார் இந்த மாதிரியான போக்கை கைவிட வேண்டும் எனவும் வழக்கறிஞர் மில்டன் தெரிவித்துள்ளார். என்கவுண்டர் ஒரு கஸ்டோடியல் டெத்ல அளவுக்கு நம்ம எதுக்காம இருக்கிறோங்கிறத பயன்படுத்திட்டு போலீஸ் இந்த மீன்ஸ்ல ரசிக்கலான்னு முயற்சி பண்றாங்கன்னா அது ஒரு தவறான அப்ரோச். இது சட்டத்திற்கு முன்னாடி அவங்களை நிப்பாட்டி தண்டனை கொடுக்கணுங்கிறத நம்பிக்கையை கொள்ளும் பொழுதுதான் சிவில் சொசைட்டி இது லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஏன்னா யார் ஒருத்தர் செல்ஃப் டிஃபென்ஸ் போலீஸ்க்கு மட்டும் கிடையாது, யார் ஒருத்தர்னாலும் சரி, ஒரு விமனை ஒருத்தர் ரேப் பண்ண வராரு, கொல்ல வராரு அப்படின்னா அவங்க சொல்றதும் ஒரு இண்டிவிஜுவலுக்கே அந்த ரைட் செல்ஃப் டிஃபென்ஸ். இப்போ நடக்கிறது என்னன்னா லா அண்ட் ஆர்டர்ல கொஸ்டின் நடக்கு, எல்லாரும் அதை சுட்டி காட்டுறாங்கும் போது போலீஸ் ரொம்ப டஃபா இருக்காங்க, ஹேண்டில் பண்றாங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ற மாதிரி அது தவறு. எடுத்தெடுப்புல எஃப்ஐஆர்ல ஒரு காயம் விளைவித்தலுக்கான அஃபென்ஸை போட்டுட்டு சார்ஜ் ஷீட்ல போலியான என்கவுண்டரா இருந்தால் தேவையற்ற முறையில என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா 302 ஃபைல் பண்ணணும். சார்ஜ் ஷீட்ல பண்ணி அவங்கள கிரிமினல் சட்ட நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு அவங்கள முன்னிலைப்படுத்தணும். இதுதான் சட்டப்பூர்வமான நடவடிக்கை. சரி, என்கவுண்டர் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சட்டம் சொல்வது என்ன என்பது பற்றி பார்க்கலாம். 1995 முதல் 1997 வரை மும்பை காவல்துறையால் 99 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டது என்ற செய்தி வெளியாகி நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதனை எதிர்த்து சிவில் உரிமைக்கான மக்கள் இயக்கம்
நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்கவுண்டர்களை நெறிமுறைப்படுத்த 16 முக்கிய விதிமுறைகளை விதித்தது. உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு உத்தரவிடுவது, தவறாக என்கவுண்டர் நடந்ததாக தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது சட்ட நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்வது போன்ற முக்கிய விதிமுறைகள் விதிக்கப்பட்டன.